ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகமாலா கிச்சன். இந்த பொங்கல் திருவிழாவை நாங்கள் ஹைதராபாத்தில் இருந்து எப்படி எங்கள் வீட்டில் கொண்டாடினோம் அப்படிங்கிறதையும், அதோட ஆந்திரா தெலுங்கானா நண்பர்களோட எங்களுடைய திருவிழாவை நாங்கள் எப்படி கொண்டாடினோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். காலையில் 6:30 to 7:30 வந்து திங்கக்கிழமைங்கிறதுனால நல்ல நேரம்னு சொல்லியிருந்தாங்க. பிரம்ம முகூர்த்தத்துலேயும் பொங்கல் வைக்கலாம். ஆனால் காலையில் பசங்களெல்லாம் எழுப்பி விட்டு ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறதுனால நைட்டே 12 மணி ஆயிடுச்சு பூஜை சாமான்லாம் தேய்ச்சி வைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் காலையில் எழுந்திரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமே தான். அதனால் வந்து எழுந்தால் கூட மற்ற வேலைங்கள்லாம் முடிச்சுட்டு பொங்கலை ஆரம்பிக்கிறதுக்கு 6:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். சக்கரை பொங்கல் ஃபஸ்ட்டு வந்து பொங்கி வழிஞ்சிருச்சு. இப்போ இது வந்து வெண்பொங்கல். இது மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னலான வெண்கல பானையில் பொங்கல் வச்சா அதோடய டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும். பொங்கல் அப்படிங்கிறப்போ வந்து வேலை அதிகமாக தான் இருக்கும். ஃபெஸ்டிவல் இருந்தாலே கொஞ்சம் வேலை அதிகம்தான். சுத்தம் பண்ணுறது, க்ளீன் பண்ணுறது, பூஜை சாமான் தேய்ச்சி வைக்கிறது எல்லாமே ஒரு பெரிய வேலை தான். இருந்தாலும் அந்த பொங்கலை வச்சு அந்த டேஸ்ட்டை வந்து நம்ம சாப்பிடும்போது அப்படி ஒரு அருமையாக இருக்கும். இத்தனை நாள் நம்ம வீட்டில் வந்து சாதாரணமாக பொங்கல் வைக்கிறத விட அன்னைக்கு பொங்கல் வச்சு சூரிய பகவானுக்கு படைச்சி அந்த டேஸ்ட்டுக்கு வந்து ஒரு ஈடு இணையே இருக்காது. நம்ம பார்த்த வேலைகள்லாம் வந்து அப்படியே மறந்து போயிடும். அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். சர்க்கரை பொங்கல் ஃபஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் நாங்கள் 6 to 7:30 வந்து பொங்கல் வச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து ராகுகாலம் வந்ததுனால நாங்கள் வந்து 9:30 to 10:30 தான் வந்து சூரிய பகவானுக்கு படைக்கணுங்கிறதுனால மாடியில் கொண்டு போய் நாங்கள் வந்து 9:30 to 10:30 வந்து சூரிய பகவானுக்கு படைத்தோம். அந்த கேப்பில் நான் வந்து இட்லி சட்னிலாம் ரெடி பண்ணி காலையில் டிஃபனை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். எப்போதுமே இந்த வந்து ட்ரெடிஷ்னல் ஃபீல் வந்து பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனாலேயே அவங்களையும் இந்த மாதிரியெல்லாம் வந்து தீபாரணை இதெல்லாம் காமிக்க வைக்கிறது, விளக்கு பொருத்துறது எல்லாமே அவங்க வந்து இதில் இன்வால்வ் ஆகி செய்யணும் அப்படிங்கிறது என்னோட வந்து ஒரு வழக்கமாகவே வச்சுருக்கேன். தீபாரணை இப்படி தான் காமிக்கணும், எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுனால பசங்க தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம விட்டோன்னா வந்து அது வந்து அவங்களுக்கு தெரியாமலே போயிடும். இந்த மாதிரி தான் பொங்கல் வைக்கணும். இந்த பொங்கல் வந்து எங்கள் ஊரில் திருநெல்வேலி சைடில் வந்து இந்த மாதிரி எல்லா கலவையோட ஒரு காய்கறி சேர்ந்த ஒரு சாம்பார் வச்சுருப்போம். பூசணிக்காய் பச்சடி இல்லாமல் இருக்கவே இருக்காது. அடுத்ததாக அவியல் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டோம் மத்தியானம். இது வந்து அப்பார்ட்மெண்ட்டில் எல்லாரோடையும் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பொங்கல் வச்சோம். எனக்கு வந்து ரொம்ப நாளாக அந்த விறகு அடுப்பில் வச்சு தான் பொங்கல் வைக்கணும்னு ஆசை. இந்த ஆசையை பூர்த்தி பண்ணுறதுக்காகவே நாங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் வச்சு பொங்கல் வச்சோம். எங்கள் அம்மா வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா 3 அடுப்பு வச்சு இந்த மாதிரி விறகடுப்பில் தான் பொங்கல் வைப்பாங்க. எங்கள் அக்காலாம் வந்து நான் பொங்கல் வச்சேன், விறகடுப்பில் வச்சேன் அப்படிலாம் சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். இந்த மாதிரி விறகடுப்பில் வச்சு பொங்கல் வந்து அதோடய டேஸ்ட்டே தனி. அதுக்காகவே எல்லாரையும் சேர்த்து வச்சு போன வருஷத்துலேருந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டில் நாங்கள் வந்து இந்த மாதிரி பொங்கல் செலிப்ரேஷன் கொண்டாடினோம். இந்த மாதிரி எல்லாரையுமே அவங்களுக்கும் இது வந்து ஒரு புது அனுபவமாக இருந்தது. எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இதை வந்து என்ஜாய் பண்ணாங்க. தமிழ் பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு திருவிழா அப்படின்னு சொல்லி அவங்கவுங்க வீட்டில் இருந்து அவங்களுக்கு வந்து சங்கராந்தி அப்படிங்கிறதுனால புளியோதரை, அப்புறம் வந்து அவங்களோட இது பூர்ணாலுன்னு சொல்லுவாங்க, நம்ம ஊரில் சுகியம் அப்படின்னு சொல்கிறது, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு எல்லாம் ரெடி பண்ணி எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டோம். அந்த பொங்கலோட டேஸ்ட்டு வந்து அவங்க நாக்கிலே நிற்கிற மாதிரி இருந்தது. அவ்வளோ சூப்பராக இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணி பொங்கல் சூப்பராக இருக்குது, பொங்கல் சூப்பராக இருக்குதுன்னு ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. அதோடு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சாம்பார், மீதி வச்சுருந்த வெண்பொங்கல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் மிக்ஸ் பண்ணி எல்லாருக்கும் கொடுத்து ரொம்ப சூப்பராக இந்த பொங்கலை வந்து என்ஜாய் பண்ணோம். தமிழ்நாட்டிலேருந்து ஹைதராபாத்துக்கு வந்து 2 வருஷம் ஆச்சு. இந்த 2 வருஷமே இதே மாதிரி நாங்கள் இந்த பொங்கலை வந்து ரொம்ப சூப்பராகவே கொண்டாடினோம். அவங்களுக்கு இது ஒரு புது அனுபவமாக இருந்ததுனால அவங்களும் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. போன வருஷம் பொங்கல் வச்சு சாப்பிட்டதுனால இந்த வருஷம் எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, எப்போ வைக்க போகிறோம், நம்ம டைம் சொல்லுன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. நானும் சரி அப்புறன்ட்டு எல்லோரும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணி எல்லோரும் சேர்ந்து அந்த அரிசியெல்லாம் போட்டு வெல்லம்லாம் போட்டு ஆளுக்கு ஒரு கிண்டி சூப்பராகவே இந்த பொங்கலை வந்து வச்சோம். டேஸ்ட்டு வந்து திருச்சியிலேருந்து வெல்லம் எங்கள் வீட்டில் இருந்து அவர் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தார். அந்த வெல்லத்தில் அந்த பால் பொங்கல், பால் விட்டு நெய் விட்டு சர்க்கரை பொங்கல் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது. இது நம்ம வீட்டில் உள்ள சாம்பார், புளியோகரை, பூசணிக்காய் பச்சடி, இதுதான் அந்த வெண்பொங்கல். இட்லி காலையில் வச்சது இருந்தது. அப்புறம் வந்து அவங்க செஞ்சுருந்தது இந்த பூர்ணாலும் புளியோகரை அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. எல்லாம் சேர்ந்து ஆள் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு சாப்பிட்டு அவ்வளோ நேரம் விளையாடி சூப்பராக கொண்டாடினோம்.